தென் மாவட்டத்தில் ஏற்கனவே சீமான் வந்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்திட்டார். எடப்பாடிக்கு ரெட்டை இலைய கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் சீமான் வந்து 4வது தள்ளிட்டாருன்னா எடப்பாடியின் பலகீனம். நல்ல கேண்டிடேட்டை விட்டும் எடப்பாடியால் தாக்கு பிடிக்க முடியலன்னா அது எடப்பாடியின் பலகீனம். எடப்பாடியோட அரசியல் நடவடிக்கைகளால் குறிப்பாக எடப்பாடியை ரெட்டலையை தூக்கி தள்ளிக்கிட்டு நமக்கு துரோகம் இழைக்கக்கூடிய சிம்பல் எடப்பாடியும் இவர் சிபி சண்முகம் சேர்ந்து நமக்கு துரோகம் இழைச்சாங்க அப்படின்னு அவங்க கருதி சீமானை 3வது கொண்டு வந்துட்டாங்க, எடப்பாடியை 4வது கொண்டு வந்துட்டாப்புல. நீங்க ஜெயலலிதாவை குளோரிஃபை பண்ணி எடப்பாடியும் விஜயும் அங்க வாரீங்க, சீமான் வீரப்பனை முன்னிறுத்தி அந்த இடத்துக்குள்ள வராரு. இது சென்டிமெண்டலா தமிழர்னு வீரப்ப மேல பத்தல் கொண்ட வன்னியர் மட்டுமில்ல மலைவாழ் மக்கள். அப்ப வீரப்பனா ஜெயலலிதாவானா சீமான் வந்து ஜெயலலிதாவை தூக்கி போட்டுக்கிட்டு வீரப்பன் பக்கம் நிற்கிறார். பார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ். ஜெயலலிதா புகழ்ல மஞ்சா குளிக்கிறதுக்கு நிற்காம, ஜெயலலிதா புகழ்ல 4 ஓட்டு வரும் நிற்காம, இந்த தன்மைக்குள்ள சீமான் வட தமிழகத்துக்குள்ள எடப்பாடியை பலகீனப்படுத்த நினைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி வெள்ளாள கவுண்டர், அவரை வந்து நாம ஏழை வெள்ளாள கவுண்டர்கள், பெண் வெள்ளாள கவுண்டர்கள் மற்றும் வெள்ளாள கவுண்டர் இளைஞர்களை விட்டு எடப்பாடிக்கு வெள்ளாள கவுண்டர்கள் எல்லாம் பல கோடி சம்பாதிச்ச ஊழல் பிரிச்சாளிங்க, 60 வயசுக்கு மேல உள்ளவங்க. நான் யங் வெள்ளாள கவுண்டரை விட்டு எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தினு சீமான் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு போறாரு. அப்போ இந்த இடத்துக்குள்ள இந்த இஷ்யூவும் சீமானுக்கு இவர்தாயா நேர்மையா இருக்கிறாரு. உண்மையிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும், பரவலா எண்ணிக்கை சிறிய சமூகங்கள் தமிழ்நாடு ஃபுல்லா பரவலா வாழக்கூடிய சமூகங்களுக்கும் நீதி வேணும்னு ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறான். ஒரு அரசியல் கட்சி தலைவரை செந்தமிழன் சீமான் இருக்கிறார்கள் மக்கள் உணர்வாங்க. தென் மாவட்டத்தில் எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட சமூகங்கள், எடப்பாடியால் பலம் இல்லாத சமூகங்கள் சீமான் பின்னாடி ஒரு காஸ்ட் நியூட்ரலா அனைத்து ஜாதிக்கும் பொதுவான ஒரு ஆட்டு பிரபாகரன் இமேஜில் சீமான் பின்னாடி திரள்றாங்க. இது நடந்திருக்குது. அதே மாதிரி அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடைய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், நேற்றைய தினம் பாமகவோட பொதுக்குழு கூட்டம் வந்து நடைபெற்றது. திரு ராமதாஸ் அவர்களின் தலைமையில் வந்து நடைபெற்றது. அப்பா மகன் சந்தை இன்னமும் நாளுக்கு நாள் வந்து பெருசாகிட்டே போகுது. இப்போ வட தமிழகத்தில் அவங்க வந்து செல்வாக்கு மிக்க ஒரு கட்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த வேலையில் இந்த பிளவு ஒரு பக்கமும், மறுபுறம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சீமான் அவர்கள் வந்து ஒரு பக்கம் வீக் பண்ணிட்டு வர்றதுனால இந்த காரணங்களால் வட தமிழகத்தில் சீமான் அவர்களுக்கான எழுச்சி வந்து இப்போ தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இது பின்னணி என்ன சார்? அதாவது இது நாம் தமிழர் தம்பிகள், சாட்டை துரைமுருகன் போன்றவங்கள்லாம், இடும்பாவனன் போன்றவங்க அதை சொல்றாங்க. அவங்க ப்ரெடிக்ஷன், மற்ற தம்பிகளும் சொல்றாங்க, இது அவங்க ப்ரெடிக்ஷன், நாம் தமிழரோட எதிர்பார்ப்பு. ஆனால் நடந்த விஷயத்தை மறைக்கக்கூடாதுங்கிறது தான் நான் ஷியாமண்ணே, ரங்கராஜ் பாண்டே, இந்தியா டுடே மணி, பிரியன் போன்ற என் சகோதரர்கள்ட்ட நான் கேட்குறது. நாளைக்கு ப்ரெடிக்ஷன் நீங்கள் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணலாம், நான் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணலாம். நான் 10 கட்டு சரியாக அடித்து ஜெயித்தவங்கிறதுனால எல்லாரை விடவும், இது நான் செல்ஃப் ரியலைசேஷனோட தான் சொல்கிறேன். என்னோட சகோதரர்கள் யாரையும் குறை சொல்லுறதுக்கு எனக்கு நோக்கம் இல்லை. நான் வந்து அக்கௌண்டபிலிட்டியோட கவனமாக தான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸை நான் முன்வைப்பேன். அந்த வகையில் இன்னைக்கு வட தமிழகம் சொல்லும் முன்னாடி தென் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஏன் சீமான் பலகீனப்படுத்தினதை நம்ம ஒத்துக்கணும். அதை ரங்கராஜ் பாண்டே ஒத்துக்கணும். இன்னைக்கு சர்வே எடுக்கக்கூடியவங்க துக்குளக்கதையானாலும் சரி, ஜேவிசி சிறராம்னாலும் சரி, சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தியிருக்காருங்கிற ஒத்துக்கிட்டு உன் சர்வேயை சொல்லு. உன் சர்வே எப்படி வந்துட்டு போட்டு அதை நான் டிஸ்பியூட் பண்ணலை. உன் சர்வே நீ எடுக்கும்போது 100% கரெக்டாக கூட இருக்கலாம். களம் வரும்போது எங்களோட போலரைசேஷனில் அது மாறி போகலாம், அது வேற விஷயம். ஆனால் சர்வேக்கு முன்னாடி, உன் கணிப்பு சொல்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நீ மறைக்கிறது அறிவு நாணயமற்ற செயல். அது யார் செய்தாலும் அது மோசடித்தனமான செயல் தான். சவுக்கு சங்கர்ல இருந்து, ஜேவிசி சிறராம்ல இருந்து, ரங்கராஜ் பாண்டேல இருந்து, ஷியாமண்ணன்ல இருந்து, பிரியன்ல இருந்து, மணியில இருந்து, லட்சுமணன்ல இருந்து எந்த சகோதரர் பண்ணாலும் அது நியாயம் இல்லை. அப்போ தென் மாவட்டத்தில் ஏற்கனவே சீமான் வந்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்திட்டார். கன்னியாகுமரியில் அவர் வந்து ஒரு மீனவ சமுதாய கேண்டிடேட்டை போட்டார். பசல்யான் என் நண்பர், அந்த சமுதாயத்துக்காக நிறைய செய்தவர், அந்த சமுதாயத்துக்காக நிறைய ஒரு பொறுப்பேற்று செய்யணுங்கிற எண்ணம் கொண்டவர், ஒரு தன்னோட உழைப்பால் செல்ஃப் மேடாக சம்பாதிச்ச பணத்தில் அந்த கம்யூனிட்டிக்கு நிறைய சர்வீஸ் பண்ணவர். அவர் ஒரு மீனவர் சமூக வேட்பாளராக நின்னார். அதே மாதிரி ஒரு சகோதரி ஃபாரினில் படித்தவங்க, அவங்க வந்து நாம் தமிழர் வேட்பாளராக நின்னாங்க. விஜய் வசந்த் வந்து
காங்கிரஸ் சார்பாக நின்னாப்புல, பொன்னார் ஆர்எஸ்எஸ் சார்பா, பாஜக சார்பாக நின்னாரு. தன் வாழ்க்கையே ஆர்எஸ்எஸ்க்கு பாஜகவினை அர்ப்பணித்தவர் பொன் ராதாகிருஷ்ணன். நம்ம நான்லாம் செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு வரும்போது அவர் சின்ன செல்வியில் சிலம்பு சண்டை பயிற்சி பண்ணிட்டு இருப்பார். வாழ்க்கையை அதை அர்ப்பணித்தவர். ஸோ இவங்கெல்லாம் களத்துக்குள்ள நிற்கும்போது எடப்பாடிக்கு ரெட்டை இலையை கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் சீமான் வந்து 4வது தள்ளிட்டாருன்னா எடப்பாடியின் பலகீனம். நல்ல கேண்டிடேட்டை விட்டும் எடப்பாடியால் தாக்கு பிடிக்க முடியலன்னா அது எடப்பாடியின் பலகீனம். எடப்பாடியோட அரசியல் நடவடிக்கைகளால் குறிப்பாக எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக 10.5 கொடுத்தாரு. 2019ஆம் ஆண்டு 8000 ஓட்டு மக்களவையில் எடப்பாடி செக்மெண்ட்டுக்குள்ள அவருக்கு வாக்கு கம்மி. அதனால 10.5 கொடுத்து 93,000 வாக்கு வித்தியாசத்தில் எடப்பாடியில் ஜெயித்தார். அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழக்கூடிய எம்ஜிஆருக்கும் ரெட்டலைக்கும் வாக்களித்த, ஜெயலலிதாவுக்கும் ரெட்டலைக்கும் வாக்களித்த முக்குவர், பரதவர், இந்த மாதிரி ஆசாரி, வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற பாதிக்கப்பட்ட ஜாதிகள்லாம் என்ன எடப்பாடியை நம்பி நம்ம ஏன் ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது? அவர் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே அவர் சரண்டர் ஆயிட்டாரு. பிரேமலதா அம்மையார் அதை ஆணித்தரமாக சொன்னாங்க. இது தவறுங்கிறத பிரேமலதா அம்மையார் சொன்னாங்க. ஒரு அரசியல் விமர்சராக நானும் அன்னைக்கு எடப்பாடிக்கு சொன்னேன். எடப்பாடிக்கு தெரியும், முதன் பழனிசாமி தெரியும், சுனில் கனகோலுக்கு தெரியும், ரங்கேஷ் சிவராஜ்யா ரங்கேஷுக்கு தெரியும், வாராகி ரங்கேஷுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே நான் சொன்னேன். அப்போ அதோட விளைவு வந்து இன்னைக்கு எடப்பாடி செய்த பெரிய அநீதி வந்து வண்ணார், நாவிதர், குயவர், முக்குவர், பரதவர் போன்ற சமூகங்களுக்கு செய்த அநீதி வந்து தென் மாவட்டங்களில் மீனவர் பகுதிகளில் பரதராஜகுல மீனவர் உட்பட எடப்பாடியை ரெட்டலையை தூக்கி தள்ளிக்கிட்டு நமக்கு துரோகம் இழைக்கக்கூடிய சிம்பல் எடப்பாடியும் இவர் சிபி சண்முகம் சேர்ந்து நமக்கு துரோகம் இழைச்சாங்க அப்படின்னு அவங்க கருதி சீமான 3வது கொண்டு வந்துட்டாங்க, எடப்பாடியை 4வது கொண்டு வந்துட்டாப்புல. தென் மாவட்டத்தில் எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட சமூகங்கள், எடப்பாடியால் பலம் இல்லாத சமூகங்கள் சீமான் பின்னாடி ஒரு காஸ்ட் நியூட்ரலா அனைத்து ஜாதிக்கும் பொதுவான ஒரு ஆட்டு பிரபாகரன் இமேஜில் சீமான் பின்னாடி திரள்றாங்க. இது நடந்திருக்குது. அதே மாதிரி 2019ஆம் ஆண்டு இடைத்தேர்தல் நடந்தது. மக்களவை தேர்தலோட 30 விழுக்காடு வாக்கு தான் அதிமுக அணி எடுத்தது. ஆனால் இடைத்தேர்தலில் பல தொகுதிகளில் தேவேந்திர குல வேளாளர்கள் ஆதரவிலையும் வன்னியர் பெருமக்கள் ஆதரவிலையும் வெற்றி பெற்று ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டாப்புல. ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு வன்னியர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் 2019 காரணம். எங்கேயும் 3வது போகல. ஆனால் இங்கே 3வது போனது மட்டுமில்லை, விளவங்கோட்டில் 4வது போயிட்டாருன்னா அவர் வந்து 2021க்கு முன்னாடி 10.5 கொடுத்ததுல வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டோ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதராஜகுல மீனவர், ஆண்டிப்பண்டாரம், ஜங்கம், யோகீஸ்வரர், குறும்ப கவுண்டர், தென் வலையர்னா முத்திரையர் சமூகத்தில் ஒரு பிரிவு தான் வலையர் சமூகம். வலையர் வாழ்வு உரிமை மாநாடு தான் முத்திரையர்கள் சமூகத்தில் அவர் நடத்தினாங்க, நண்பர் அதை நடத்தினார். அதே மாதிரி புதுக்கோட்டை சேர்வை இந்த சமூகங்களுக்கெல்லாம் பெரிய அநீதியை எடப்பாடி பழனிசாமியும் சிவி சண்முகமும் இழைச்சிட்டாங்க. இதை சீமான் முன்னெடுத்து இந்த சமூகங்களுக்குள்ள அநீதியை அவர் இந்த சமூகங்களுக்கு டிக்கெட் கொடுத்து, வண்ணாருக்கு டிக்கெட் கொடுக்குறாரு, நாவிதருக்கு டிக்கெட் கொடுக்குறாரு, குயவர் அவங்க டிக்கெட் கொடுக்குறாரு, குயவர் கம்யூனிட்டிக்கு நார்வேல டிக்கெட் கொடுத்துருக்கிறார், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு ஏற்றுமதியாளர், ஒரு படித்த பெண்மணிக்கு கோயம்புத்தூரில் டிக்கெட் கொடுக்குறாரு, தென் நாவிதருக்கும் திருச்சியில் டிக்கெட் கொடுக்குறாரு. ஸோ இந்த மக்களுக்கெல்லாம் டிக்கெட் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தென் மாவட்டத்தில் உள்ள மீனவ மக்கள் ஆதரவும் எடப்பாடியை பலகீனப்படுத்தி சீமான தென் மாவட்டத்தில் வளர்த்து விட்டுருக்குது. இது வலையர்கள் காரணம். இதில் பிரமலைக்கல்லர், கொண்டையங்கோட்டை மறவர்கள் காரணம். அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா எடப்பாடியை வச்சு அரசியல் பண்ணுறாரு, சிவி சண்முகத்தை வச்சு 2 பேரும் அரசியல் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு பாதிப்புன்னு தென் மாவட்டத்தில் 10 மக்களவை தொகுதியில் சீமான் 10லையுமே கூட்டணி இல்லாமல் கேண்டிடேட் போட்டார். எடப்பாடி பழனிசாமி 7ல் தான் கேண்டிடேட் போட்டார். தேமுதிக கூட்டணி, தெலுங்கு தாய்மொழி மக்கள் வந்து பெரிய அளவுக்கு தேமுதிகவால், பிரேமலதா அம்மையார் அவரோட பிரச்சாரத்தால், விஜயகாந்த் செம்பதியால் வாக்களித்தாங்க. கிருஷ்ணசாமி கூட்டணி, தேவேந்திர குல வேளாளர் பெருமக்கள், அவங்க வாக்கு கூடுதலாக கிடைச்சிது. முபாரக், அவர் பெரிய அமைப்பு இருக்குது, முபாரக்கில் உள்ளவங்க என்கிட்ட பேசினாங்க, எங்களுக்கு அமைப்பு இருக்குங்கிற பதிவு பண்ணுங்கன்னாப்புல. நான் இஸ்லாமியருங்கிறதுக்காக அவங்க மேலே வெறுப்பெல்லாம் காட்ட மாட்டேன். அவங்களுக்குள்ள அமைப்பு இருக்குது, எஸ்டிபி ஒரு பலமான அமைப்பு உள்ளங்கிறது நம்ம பதிவு பண்ணுறோம். அந்த சகோதரர்கள் கேட்டதுக்கு உண்மையை சொல்கிறோம். ஆக இந்த கூட்டணியான்னு அவர் 7 தொகுதியில் கண்டஸ்ட் பண்ணதை விட 10 தொகுதியில் சீமான் தனிச்சு நின்று 30,000 ஓட்டு அதிகம் எடுத்திருக்கிறாரு. இதை ரங்கராஜ் பாண்டே சாணக்கியாவில் சொல்லிட்டு தன் நடுநிலைமையை காணிக்கணும். அதுக்கு பிறகு நீங்க களத்துக்குள்ள வராத விஜயை பற்றி பேசுங்க. முதல்ல களத்துக்குள்ள சீமான்
தென் மாவட்டத்தில் எடப்பாடி பலகீனப்படுத்திட்டாருங்கிறத அறிவு நாணயம் உள்ளவராட்டு ரங்கராஜ் பாண்டே பேசணும். சியாமண்ணன் வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லணும். இந்தியா டுடே மணி சொல்லணும். அதுதான் உங்களோட நடுநிலையாகும். ஸோ தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை சீமான் ஆல்ரெடி பலகீனப்படுத்தி இருக்கிறார். இது 100க்கு 100 உண்மை. வட மாவட்டத்தில் எடப்பாடி ஸ்ட்ராங் தான், நான் மறுக்க வரல. வட மாவட்டத்தில் சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், இங்கே ஸ்டாலினோட எடப்பாடி ஸ்ட்ராங். இந்த இடம் தான் சவுக்கு சங்கருக்கும் ரங்கராஜ் பாண்டேக்கும் ரவீந்திர சாமிக்குள்ள வித்தியாசம். வாயில வந்ததை அடிச்சு விட்டு போகக்கூடியது கிடையாது. தன் விருப்பத்தை சொரிஞ்சுக்கிட்டு போகக்கூடிய ரங்கராஜ் பாண்டே கிடையாது. ரவீந்திர சாமி எதை சொன்னாலும் தரவோட சொல்லுவான். ரங்கராஜ் பாண்டே திருந்தணுங்கிறக்காக தான் சொல்றேன். என் தம்பி திருந்தணும், சாணக்கியாவில் அவன் நல்ல விதமா திருந்தி உண்மையை பேசணுங்கிறக்காக தான் அவனை நான் திரும்ப திரும்ப போட்டு அடிக்கிறேன் தவிர செல்ல தட்டுறேனே தவிர மற்றபடி அவன் நல்லா இருக்குன்னு எண்ணத்துல தான் நான் பேசுறேன். ஸோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினோட பெரிய தலைவர். எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினோட பெரிய தலைவர். அப்போ வட தமிழகத்தில் இந்த 36 தொகுதிக்குள்ள ஸ்டாலினோட பெரிய தலைவரா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. ஸ்டாலின் இதுல எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கிறது கூட்டணி பலத்துல தான் தோக்கடிக்கிறார். இப்ப வட தமிழக அரசியல்ல சீமானுக்கு என்ட்ரி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஒண்ணு, சீமான் வீரப்பன் மகளை கிருஷ்ணகிரியில் கேண்டிடேட்டா போட்டிருந்தாரு. இப்பவும் அவங்கள கேண்டிடேட்டா நிறுத்துறாப்புல. அதையும் தாண்டி என் மனக்காவலன் வீரப்பங்கிறத வட தமிழகத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் போனாலும் பேசுறாரு. தென் மாவட்டத்திலையும் வீரப்பனை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் பேசுறாரு, மேற்குலையும் ப்ரொஜெக்ட் பண்ணி தான் பேசுறாரு. எந்த பகுதியில் பேசினாலும் வனக்காவலன் வீரப்பங்கிறத, பிரபாகரன் வீரப்பனுங்கிறத அவர் தெளிவாக தான் பேசுறாரு. அப்படி அவர் பேசக்கூடிய இதில் இப்போ அவர் முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, இன்னைக்கு எம்ஜிஆரையும் ஜெயலலிதா முன்னிறுத்தி தான் எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறதுக்கு செங்கோட்டையன், சத்யபாமா, இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா தொண்டர்கள், இவங்க வரிசையில் சத்யபாமா ஜெயலலிதா தொண்டராக தான் இருப்பாங்க. இவங்க வரிசையில் விஜயும் எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா முன்னிறுத்தி தன்னோட அரசியல் நகர்வுகளை அவரும் பண்றாரு. செங்கோட்டை எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிட்டு தான் அங்கே, ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு தான் அங்கே நிற்கிறார். ஸோ இந்த இடத்துக்குள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ அத்திக்கடவு அவனாசியில கெடுக்க பார்த்தார் எடப்பாடிங்கிறதுல அவர் செல்வாக்க எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு அந்த டிசிடன்ஸை வச்சு விஜய் முயற்சி பண்ண வரட்டு என்ன வராருங்கிறது 26ல் தெரியும். நான் அது வராருங்கிறத நம்ம பதிவு பண்றோம், அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத பதிவு பண்றோம். இந்த இடத்துல சீமான் கேட்கிறாரு, வீரப்பனை ஜெயலலிதா மேயர் கவுண்டர் பண்ணது அன்னைக்கு தேவாரத்துக்கு பரிசு, விஜயகுமார் நாயருக்கு பரிசு, வெற்றி செல்வனுக்கு பரிசுன்னு அதில் உள்ள அவ்வளவு பேருக்குமே ஜெயலலிதா பரிசு கொடுத்தாங்க. பரிசு கொடுத்தா நம்ம பார்த்தோம். அதில் அவங்க தேவாரம் அவங்களுக்கு பெற்றுனால விஜயகுமாரை விட கொஞ்சம் அதிகமாட்டே தேவாரத்தை கொடுத்தாங்க. பட் களத்துக்குள்ள அன்னைக்கு என்கவுண்டர் பண்ணும்போது இருந்தது தேவாரம் இல்லை, விஜயகுமார நாயர் தான் இருந்தார். இன்னைக்கு சீமான் என்ன கேட்கறது என்னன்னா, நீங்க ஜெயலலிதா வீரப்பனை என்கவுண்டர் பண்ணாங்க, அது எங்க அம்மாவுக்கு பெரிய சாதனைன்னு செங்கோட்டையன் பேச முடியுமா, எடப்பாடியில பேச முடியுமான்னு கேட்குறாங்க. படத்தை வச்சுட்டு தெரியக்கூடிய செங்கோட்டையன் உங்களுக்கு துணிச்சல் இருந்தா உங்க ஜெயலலிதா அம்மையாரோட சாதனைன்னு நீங்க விஜய் பேனர்ல நிற்கிறீங்க, விஜயும் ஜெயலலிதாவை கையில் எடுக்கிறாரு, பேசிட முடியுமான்னு சீமான் கேட்கிறாரு. அப்போ வீரப்பன் அபிமானிகளை தன்வசப்படுத்துறாரு. வனக்காவலங்கிற ஒரு பெரிய உயிரி இடத்தை கொடுத்து வீரப்பன் சதி செய்து கொல்லப்பட்டார், சுத்த வீரன் முன்னாடி நீ நிற்கல, சுத்த வீரன் முன்னாடி நின்னா உன்னை பொசிக்கிருப்பாரு வீரப்பன், வீரப்பனை குளோரிஃபை பண்ணி அந்த இடத்துக்குள்ள வராரு. நீங்க ஜெயலலிதாவை குளோரிஃபை பண்ணி எடப்பாடியும் விஜயும் அங்க வாரீங்க, சீமான் வீரப்பனை முன்னிறுத்தி அந்த இடத்துக்குள்ள வராரு. இது சென்டிமெண்டலா தமிழர்னு வீரப்பன் மேல பற்றுதல் கொண்ட வன்னியர் மட்டுமில்ல, மலைவாழ் மக்கள், முகில் எல்லாம் வன்னியர் கிடையாது, வீரப்பனுக்கு மேல பற்றுதல் கொண்ட இப்போ தாவேக்கால சேர்ந்திருக்கிறாரு முகில் வீரப்பனால வீரப்பனை ப்ரொஜெக்ட் பண்ணி விஜய் பேச வச்சிட முடியுமா? அப்ப வீரப்பனா ஜெயலலிதாவான்னா சீமான் ஜெயலலிதாவை தூக்கி போட்டுக்கிட்டு வீரப்பன் பக்கம் நிற்கிறார். அதான் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். ஜெயலலிதா புகழ்ல மஞ்சா குளிக்கிறதுக்கு நிற்காம, ஜெயலலிதா புகழ்ல 4 ஓட்டு வரும் நிற்காம, ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளி தான், கரப்ட் தான், இன்ஸ்டிடியூஷனல் கரெக்டும் பண்ணவங்க தான் நீ அடிச்சுக்கிட்டு நீங்க இன்னைக்கு வீரப்பனை முன்னிறுத்தி அந்த ஓட்டை கேட்ட முடியுமா, எடப்பாடியில் ஜெயித்திர முடியுமான்னு எடப்பாடி பழனிசாமிக்கு சீமான் சவால் விடுறாருன்னா, அந்த இடத்துல தமிழ் சென்டிமெண்டோட வன்னியர் சென்டிமெண்டையும், வீரப்பனுக்கு ஆதரவா மலைவாழ் மக்கள் எல்லாரும் இருக்காரு, வீரப்பனுக்கு உறவினர் ஒருத்தர் நாம் தமிழர் சேர்ந்தவர்கள் சொல்றாருன்னு சொல்லும்போது, அது வீரப்பன் ஒரு வனக்காவலன்கிற லெவல்லையும் ஒரு தமிழ் அடையாளங்க நினைச்சிலும் பல ஜாதிகள், வெள்ளாள கவுண்டர், நாடாறு, மலைவாழ் மக்கள் எல்லாருமே வீரப்பனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தான் வீரப்பன்
சீமான் வந்து வீரப்பனை தென் மாவட்டங்கள்லையும் புகழ்ந்து பேசுறாரு. ஸோ இந்த தன்மைக்குள்ள சீமான் வட தமிழகத்துக்குள்ள எடப்பாடியை பலகீனப்படுத்த நினைக்கிறார். இன்னொன்று, வட தமிழகத்தில் முக்கியமான ஒரு பிரச்சனை ஜாதிவாரி கணக்கெடுப்பு. என்டையர் தமிழ்நாட்டுக்கு தான். மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து அவர் ஆட்சி காலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, எல்லா ஜாதியும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் 2 கோடி 3 கோடின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ யாதவர்கள் 80 லட்சம், நாடார்கள் 1.5 கோடி, முக்குலத்தோர் 2 கோடி, வன்னியர்கள் 2.5 கோடி, இப்படி ஒவ்வொரு ஜாதியும் சொல்லி ஒவ்வொரு செட்டியார், சௌராஷ்டிரா, எல்லா சிறிய எண்ணிக்கை ஜாதி, பரவலாக வாழக்கூடிய ஜாதி, எல்லா ஜாதி சங்கத்தையும் கூட்டி 25 கோடி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குன்னு காட்டிட்டார். அப்போ உண்மையிலே இன்னைக்கு தமிழ் மண்ணில் ராமதாஸுக்கே ஒரு ஆலோசனை கொடுத்து நகைமுன் அண்ணன் இருக்கும்போது சொன்னது இந்த ரவீந்திரன் துரைசாமி தான். ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் தீர்வுன்னு சொன்னது இந்த ரவீந்திரன் துரைசாமி தான். டாக்டர் ஐயாவுக்கு மனச்சாட்சி இருந்தால் அவர் இப்போ மகன்கிட்ட ஃபைட் பண்ணும்போது ரவீந்திரன் துரைசாமி ஆலோசனை தான் எனக்கு அதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நான் முன்னெடுக்க காரணங்கிறத ஒரு பதிவு பண்ணுவார் நம்புகிறேன். மற்றபடி அவங்க டெல்லியிலையும் கேட்டாங்க, இங்கேயும் கேட்டாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பும் கேட்டாங்க. அது எப்போ கேட்க வர்றாங்கன்னா, பீகாக் ஹோட்டலில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது நகைமோன் அண்ணன் நான் எல்லாரும் இருக்கும்போது, பீகாக் ஹோட்டல்னா பெரியார் திடலுக்கு அடுத்தால இருந்தது பீகாக் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல், அங்கே இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது, புல்வெளியில் இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது நகைமோன் அண்ணன் தேவருக்கு தலைவராக தானே சொன்னார். அவர் தேவருக்கு ஆக்டிவிஸ்ட், ராமதாஸ் வன்னியருக்கு தலைவர் தான். அப்போ நான் சொன்னேன், நான் நாடார் ஆக்டிவிஸ்ட் தான். பொதுவாக சமூக நீதி பார்வை, மீனவர்கள், அட்டவணை பிரிவு மக்கள்லாம் மேலே வரணுங்கிற இயல்பா ஐயா வைகுண்ட வழியில் எனக்கு எண்ண ஓட்டம் இருக்குது. பட் ஐயா வந்து வன்னியருக்கு பெரிய தலைவராக இருக்கிறாரு, பெரிய ஃபோர்ஸாக இருக்கிறாரு. அப்போ மற்ற ஜாதிகள், உரிக்கார நாயக்கர், இவங்கெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் பிரிக்கணும்னாங்க. அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருந்து பிரிக்கணுங்கிறத நான் தான் முத அதில் சொன்னேன். அவங்களும் கேட்டுக்கூடியது நான் தான் அந்த இடத்துக்குள்ள கூட்டத்துக்குள்ள முன் வச்சேன். அதற்கு பிறகு எம்ஜிஆர் வந்து இவங்களை வந்து ஒரு கோமாளித்தனமான ஒரு போராட்டம் மாதிரி ஆக்கிட்டாரு. ஒரு வீரம் செறிந்த போராட்டத்தை அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை. திரும்ப கவர்னர் ஆட்சியில் வெங்கடகிருஷ்ணன் கமிஷனை மூப்பனார் அலெக்சாண்டரை பயன்படுத்தி போட்டார். கலைஞர் அந்த கமிஷனை காலி பண்ணிக்கிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே 50, 30, 20ன்னு பிரித்தார். பிரித்தது நியாயம். நான் அதில் ஒன்றும் இல்லை. அதில் நாடாரும் வெள்ளாள கவுண்டரும் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அதனால் அவங்கள பிசி ஆக்ட் ஆக்கிட்டு மற்றவங்களை எம்பிசி ஆக்ட் ஆக்குறது நியாயம்தான். லிஸ்ட் இருக்கு என்கிட்ட, அதை வச்சு தான் நான் பேசுகிறேன். அப்போ நான் நியாயத்தை எதுனாலும் ஓங்கி சொல்லுவேன். பிரிக்கப்பட்டதில் நாடாருக்கும் வெள்ளாள கவுண்டருக்கும் பழைய மாதிரி கிடைக்கல. ஆனால் பிரித்தது நியாயம். ஆனால் வெள்ளாள கவுண்டர்கள் எதிர்த்தாங்க. ஐயோ ஆபத்து, நமக்கெல்லாம் ஆபத்துன்னு பிரித்ததை வந்து ராமதாஸுக்கு எதிராக, வன்னியர்களுக்கு எதிராக வெள்ளாள கவுண்டர்கள் அன்றைக்கி எதிர்த்தாங்க. உண்மையை தான் நான் பேசுகிறேன். ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருந்தால் யாருக்குமே மன கிளேசம் இருக்காது. அதற்கு பிறகு ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத டாக்டர் ராமதாஸ் சொல்லிட்டு தான் இருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார். விஜய் கூட இப்போ சீமான்ட்டு காப்பி அடித்து ஜானாரிக்கசாமி சீமான்ட்டு சுட்டு அந்த சீமான்ட்டு காப்பி அடித்து விஜய்கிட்ட கோடிகளை வாங்கி ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று விஜயும் சொல்லிட்டார். எல்லாருமே ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்கிறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் பல சமூகங்களுக்கு அநீதி இழைத்த எடப்பாடி பழனிசாமி, இப்போ ஒரு வழக்கு கூட எடப்பாடி பழனிசாமி எனக்காக போட வேண்டியதுக்காக உயிரோடு தான் இருக்கார். அவர் போடுறதுக்கு பதிலாக ஒரு பினாமியை வச்சு, இவர் சிவி சண்முகத்தை வச்சு அவர் உயிரோடு இருந்து அன்பு காசு ஆஃப் ஆக்ஷனே அரெஸ்ட் ஆகாது, லோக்கல் ஸ்டாண்டே கிடையாது, போட்டு வச்சிருக்கிறார். இருக்கட்டு. ஸோ அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எடப்பாடி பழனிசாமி அந்த தப்பை பண்ணார். இப்போ ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுக்க எல்லாருமே, ஸ்டாலின் நெருக்கடி கொடுக்கறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். எடப்பாடி பழனிசாமி, விஜய், ராமதாஸ், அன்புமணி எல்லாரும் ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறாங்க. இந்த இடத்துக்குள்ள சீமான் தான் சுத்த வீரனா, பார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ்னு எம்ஜிஆர் அடிக்கிறார். எம்ஜிஆர் அடிக்கிறதுக்கு ராமதாஸுக்கும் அன்புமணியும் கூட இன்னைக்கு துணிச்சல் இல்லை. சீமான் அடிக்கிறார் தெளிவா. எம்ஜிஆர் மலையாளி, மேனன், ஜாதிவாரி கணக்கெடுத்தா அவர் ஜாதி என்னன்னு தெரிஞ்சு போகும்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா, அகமுடையார் போன்ற பல தமிழ் சமுதாயங்களோட அரசியல் எழுச்சியை காலி பண்ணிட்டாரு எம்ஜிஆர் என்றார். வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற பரவலா வாழக்கூடிய சமூகங்களோட அரசியல் எழுச்சியை மலையாளி எம்ஜிஆர் காலி பண்ணிட்டாருங்கிறார். புரியுது. அப்போ சீமான் தான் இந்த இடத்துல
ஜாதிவாரி கணக்கெடுப்புல எம்ஜிஆரே மலையாளி, மேனன் எவ்வளவுன்னு தெரிஞ்சு போங்கிறதுக்காக, அவர் ஜாதி எவ்வளவு தெரிஞ்சு போங்கிறதுக்காக நயவஞ்சகமா பல ஜாதிகளின் தமிழ் ஜாதிகளின் எழுச்சியை காலி பண்ணிட்டு எம்ஜிஆர் வந்து நயவஞ்சகமா நடந்துட்டாருன்னு எம்ஜிஆர் அடிக்கிறாரு சீமான். எம்ஜிஆர் கலைஞரோட புத்திசாலித்தனமான தலைவர், கிராமப்புற உள்ள வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அட்டவணை புரி மக்கள் மற்றவங்களாம் செய்தவங்க தான், நான் மறுக்க வரல, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனா இந்த இடத்துக்குள்ள தன்னோட மேனன் ஜாதி எவ்வளவுன்னு தெரிஞ்சு போகும்னு அவரு சதி பண்ணாரு. பல பரவலா வாழக்கூடிய முத்தரையர், யாதவர், செங்குந்தர், அகமுடையார், உடையார் போன்ற சமூகங்களோட சமூக நீதியை எம்ஜிஆர் காலி பண்ணிட்டாருங்கிற குற்றச்சாட்டை சீமான் எம்ஜிஆர் மேல வைக்கிறாரு. ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு இங்க நடத்தாம சதி பண்ணது எம்ஜிஆர். இன்னும் சொல்ல போனா வன்னியர்களோட வீரம் செறிந்த போராட்டத்தை கோமாளி போராட்டமாக்குனது எம்ஜிஆர். அது கோமாளி போராட்டம் ஆக்கிட்டாரு எம்ஜிஆர், கோமாளித்தனம் பண்ணாருன்னு வன்னியர் சங்க தலைவர்களும் யாரோ இன்னைக்கு சொல்றது தயாரா இருக்காங்களா? இல்லை. சீமான் எம்ஜிஆரே அதில் அடிக்கிறாரு. இந்த இடம்தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய மேனனி கேட்கக்கூடிய விஜய் எம்ஜிஆரை நம்பி ஜனநாயகம் படத்துக்கு வசூலுக்கும் வாக்குக்காக செங்கோட்டையனையும் சத்யபாமா இவங்க மற்றும் ராஜலட்சுமி, ஸ்ரீதர் இவங்களையும் எம்ஜிஆர் பேனரில் உள்ள ஆட்களை அழைச்சிக்கிட்டு களத்துக்குள்ள வராரு. அப்போ அவரோட ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லக்கூடிய விஜய் எம்ஜிஆர் அதுக்காக குறை சொல்றதுக்குள்ள மன தைரியமோ லீடர்ஷிப் குவாலிட்டியோ துணிச்சலோ இல்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லக்கூடிய மற்ற தலைவர்களுக்கும் இதற்காக எம்ஜிஆர் அடிக்கிறதுக்கு தயார் இல்லை. சீமான், எடப்பாடி பழனிசாமி வெள்ளாள கவுண்டர், அவரை வந்து நாம ஏழை வெள்ளாள கவுண்டர்கள், பெண் வெள்ளாள கவுண்டர்கள் மற்றும் வெள்ளாள கவுண்டர் இளைஞர்களை விட்டு எடப்பாடிக்கு வெள்ளாள கவுண்டர்கள் எல்லாம் பல கோடி சம்பாதிச்ச ஊழல் பிரிச்சாலிங்க, 60 வயசுக்கு மேல உள்ளவங்க. நான் யங் வெள்ளாள கவுண்டரை விட்டு எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தினேன்னு சீமான் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து போறாரு. அப்போ இந்த இடத்துக்குள்ள ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடப்பாடி எடுக்கலைங்கிறத நான் குற்றம் சாட்டுறேன். சீமான் அதை வந்து ஒரு தமிழ் ஜாதி, கொங்கு வேளாளர், நம்ம தமிழர், அதனால அவரை குற்றஞ்சாட்டாண்டான்னு சீமான் அதை விட்டுக்கிட்டு அவருக்கு மூலதனமா இருந்த ரெட்டலைக்கு ஓனரான எம்ஜிஆரே அடிச்சு தூக்குறாரு. அப்போ இந்த இடத்துக்குள்ள சீமான் தெள்ள தெளிவா மற்ற எல்லாத்த விட ஜாதிவாரி கணக்கெடுப்புல உண்மையிலே வண்ணார் நாவிதர் குயவர்களுக்காக வன்னியர்களை எம்ஜிஆர் வன்னியர் போராட்டத்தை கோமாளி போராட்டமாட்டு எம்ஜிஆர் காட்டி அசிங்கப்படுத்தினதை முத்தரையர், யாதவர், செங்குந்தர், உடையார், விஸ்வகர்மா, அகமுடையார் போன்ற பரவலா வாழக்கூடிய சமூகங்களோட நலனுக்காக சீமான் வந்து எம்ஜிஆரே அடிக்கிறார். எம்ஜிஆர் அநீதி இழைத்தார்னு அடிக்கிறார். இதுதான் பார்ச்சுலர் பேவர்ஸ் பிரேவ். துணிச்சல்னா என்னன்னு மணிக்கு தெரியுமா? ஷேமனனுக்கு தெரியுமா? ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியுமா? நீங்கள்லாம் நேர்மையானவங்க, நாணயமானவங்கன்னா தெளிவா சீமான் துணிச்சலா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதது எம்ஜிஆரே தப்புண்ணி அடிக்கணும், ரங்கராஜ் பாண்டே அடிக்கணும். அல்லனா நீங்களாம் என்ன மனுஷையா? நீங்க என்னையா நியாயம் இருக்கு உங்கள்கிட்ட? என்னையா நீங்க நாடகம் பாடுறீங்க, வியாபாரம் பண்றீங்களா, உண்மையும் நேர்மையா இருக்கிறீங்களான்னு என் போன்றவங்கள் கேள்விகளுக்கு தோன்றும். ஒரு 30 நாள் தாரேன் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக எம்ஜிஆரே மலையாளி, மேனன் எடுக்கலன்னு போல்டா நிற்கிறாரு சீமான். எம்ஜிஆரை நம்பி ஜனநாயகத்துக்கு 4 பேர் படத்தை பார்க்க மாட்டானா, எம்ஜிஆரை நம்பி 4 ஓட்டு வராதான்னு விஜய் நிற்கிறாருன்னு ஷியாமண்ணன் சொல்லணும், மணி சொல்லணும், இந்தியா டுடே மணி சொல்லணும், சவுக்கு சங்கர் சொல்லணும், ரங்கராஜ் பாண்டே சொல்லணும். இல்லது நீங்க நியாயமற்றவங்க, அல்லது எம்ஜிஆருக்கு புகழை காப்பாற்ற நிற்கிறீங்களா, அல்லது மனசாட்சி இல்லாம உண்மைக்கு புறம்பா நியாயத்தை வெளிப்படுத்தாம கில்லிங் இன் சைலன்ஸ் பண்றீங்களாங்கிறத உங்க மனசாட்சிக்கே விட்டுறேன். ஸோ இந்த இஷ்யூவும் சீமானுக்கு இவதாயா நேர்மையா நிற்கிறாரு. உண்மையிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும், பரவலா எண்ணிக்கை சிறிய சமூகங்கள் தமிழ்நாடு ஃபுல்லா பரவலா வாழக்கூடிய சமூகங்களுக்கும் நீதி வேணும்னு ரவீந்திரன் துரைசாமி நிற்கிறான். ஒரு அரசியல் கட்சி தலைவரை செந்தமிழன் சீமான் நிற்கிறாருங்கிறது மக்கள் உணர்வாங்க. நான் இன்னைக்கும் தாளக்கிடப்பாதை தற்காப்பதை தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில வந்தவங்கிற அடிப்படையில ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் நியாயம்னு முத ஐயா கிட்ட சொன்னவன் பீகாக் கோட்டல நயமன் அண்ணன் மற்றும் உரிக்கார நாயக்கர் சங்கம் பல சங்கங்கள் இருக்கும்போது இதைத்தாயா நம்ம கேட்கணும்னு டாக்டர்கிட்ட சொன்னவன் ரவீந்திரன் துரைசாமி. அது மட்டும் இல்ல 50 வந்து 30-20 பிரிக்கும் போது அதுல பாதிக்கப்பட்ட சமூகங்கள் வந்து வெள்ளாள கவுண்டர் நாடார்கள்னாலும் பிரிச்சது சரின்னு உண்மையான சமூக நீதிக்காக, என் ஜாதி பாதிக்கப்பட்டாலும் உண்மையான சமூக நீதி நடக்கணுங்கிறதுக்காக அந்த கருத்தையும் சொல்லி டாக்டருக்கு துணை நின்றவர் ரவீந்திரன் துரைசாமிங்கிறத வன்னியர் சொந்தங்களும் புரிஞ்சுக்கணுங்கிறதா இப்ப என்னோட பணிவான வேண்டுகோளா வைக்கிறேன். ஏன்னா இப்ப நான் வன்னியருக்கு எதிரின்னு ஒரு பெரிய பிரச்சாரம் ஓடிட்டு இருக்கு. அந்த வகையில நான் நியாயத்தை சொல்றேன். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துனா எல்லாருக்கும்
வெளிப்படையா தெரிஞ்சு நியாயமா இருக்குங்கிறதான் நான் சொல்றேன். இதுல சீமான் நேர்மையா இருக்கிறாரு. இதை பரவலா வாழக்கூடிய சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் நமக்காக சீமான் உண்மையா இருக்கிறாரு, எம்ஜிஆரே அடிக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் அந்த அளவுக்கு சீமான் அளவுக்கு உறுதியாட்டும் உண்மையாட்டும் இல்லை. குறிப்பா விஜய் போன்றவங்க எல்லாம் ஒரு போலி நாடகம் சீமாட்டிருந்து காப்பி அடிச்சு ஜானாரிக்கசாமி வாங்குற காசுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு சும்மா போலியா பொய்யா இருக்கிறாங்கிறது மக்கள் மத்தியில தெரியுது. உண்மையா அதற்காக அதுல தவறிழைத்த எம்ஜிஆர், தமிழ் சமூகங்களுக்கு துரோகம் இழைத்த எம்ஜிஆரை சீமான் ஓங்கி அடிக்கிறத உண்மையான சமூக நீதி பார்வை கொண்ட அத்தனை பேரும் பாராட்டுறாங்க. அந்த சமூக மக்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. குறிப்பா பரவலா வாழக்கூடிய முத்திரையர், யாதவர், செங்குந்தர், உடையார், விஸ்வகர்மா போன்ற சமூகங்கள் ஒரு இடத்துல குவியாம பரவலா இருக்கக்கூடிய செட்டியார் போன்ற பல சமூகங்கள் எம்ஜிஆர் செய்தது அநீதி, சீமான் அந்த அநீதியை தட்டி கேட்கக்கூடிய சுத்த வீரனா சீமான் இருக்கிறாருங்கிறத உணர்ந்துக்கிறாங்க. சார், பல்லர்களுக்கு தெளிவாக இருந்துச்சு. நேரத்துக்கு நன்றி.